கீர்த்தி சுரேஷ் விஜயை லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்கும் பல தயாரிப்பாளர்கள் ப்ரொமோஷனுக்கு வாங்கமான்னா வரமாட்டாங்க. அக்ரிமெண்ட்லேயே எழுதுறாங்க நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. 180 பெண்கள் வந்து தனுஷால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தனுஷ் மாதிரி ஒரு பெரிய நடிகருக்கு நீங்கள் அரசியல் அழுத்தம் கொடுக்க முடியாது. இந்த சந்தர்ப்பத்துக்காக அவர் இவ்வளோ நாளாக காத்திருந்தார். ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தனன் சார் இருக்காங்க. சினிமா சம்பந்தப்பட்ட பல கேள்விகள் அவர்கிட்ட கேட்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு கல்யாணம் ஆக போகுது டிசம்பர்ல. என்னோட ஃப்ரெண்டு 15 வருஷம் ஃப்ரெண்டை வந்து கல்யாணம் பண்ண போறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இது இப்படி வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை சிம்பிளா சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி ஏதாவது? நாம் வலைபேச்சில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த தகவலை சொல்லியிருந்தோம். 6 மாதம் இல்லை, அதுக்கு மேலே கூட இருக்கலாம். கீர்த்தி சுரேஷ் விஜயை லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய இது இருக்குது அப்படின்னு பேசும்பொழுது, இல்லை கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்களுடைய ஸ்கூல்மெண்ட் அவரோட லவ்வில் இருக்காங்க. அவரை தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க குடும்பத்திலேயே வந்து இதுக்கு பெரிய ஆதரவு இருக்குது அப்படிங்கிற தகவலை நம்ம சொன்னோம். அன்னைக்கு வந்து பல பேர் இவனுங்க வந்து விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு விஜயை காப்பாற்றுறதுக்காக ஒரு வேலை செய்கிறானுங்க அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாம் சொன்னது தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் அது வந்து ஒரு நீண்ட கால காதல். அது அவங்க சினிமாவில் வந்து நிறைய சாதிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய எண்ணமெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. சினிமாவில் வந்து அவங்க ஒரு சாவித்திரியாக நடித்ததோடு அவங்க இது முடியல. நாம் ஒரு சாவித்திரியாகவே எதிர்காலத்தில் இருக்கணும், அவ்வளோ பெரிய சாதனைகளை செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கிற படங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. ரொம்ப செலக்டிவாக நல்ல நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் திருமணத்துக்கு பிறகும் அவங்க நடிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே சார். இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு செட் ஆகிடுச்சுன்னா அதை தொடர்ந்து எல்லாரும் அதே பண்ணுவாங்க. இப்போ நயன்தாரா மேமோட டாக்குமெண்ட்ரி வந்து ட்ரெண்டாக இருக்குது. அடுத்து வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் ஆக போது சொல்லியிருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, அப்படி இல்லை சார். நயன்தாராவை பொறுத்தளவுக்கு இந்த திருமணத்தையே அவங்க பணமாக்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அழகாக வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு சேனலுக்கு அவங்க கொடுத்துருக்கலாம். அல்லது வந்து இந்த திருமணத்தையே நீங்கள் மற்ற சேனல்கள் பல விஷயங்கள் லைவ் பண்ணுறாங்கல்ல. இப்போ விஜய் மாநாடு வந்து எத்தனை சேனல் லைவ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா சேனல்லையும் அங்கே வர வச்சு அழகாக அதை லைவ் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன். இந்த மக்களுக்கும் அவங்களுக்குமான அந்த கனெக்ஷன் வந்து இருக்குன்னு அர்த்தம். இப்போ இவங்க அதையும் பணமாக்குறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் அவங்க மேலே ஒரு வெறுப்பு ஆட்டோமேட்டிக்காகவே மக்களுக்கு வருது. எதுக்கு இதையும் போய் காசாக்கணும் அப்படின்ட்டு அந்த தவறை கீர்த்தி சுரேஷ் பண்ண மாட்டாங்க. தனுஷ் நயன்தாரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த 3 செகண்டுக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்கறது கேட்டது சரியா தவறா சார்? கட்டாயம் சரிதான். அது அவர் ப்ராடக்ட் இல்லை. அவர் அனுமதி இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தினா இன்னும் 30 கோடி கூட கேட்பார். அது அவருடைய சுதந்திரம். அது நீங்கள் அவர் படத்திலேருந்து நீங்கள் சில காட்சிகளை பயன்படுத்தும் போது அது நீங்கள் எந்த வகையிலையாவது அதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கணும். பட் முயற்சி பண்ணியிருக்காங்க, அது வேற. அவர் கொடுக்கக்கூடாதுன்னு தானே கொடுக்காம இருக்காரு. கொடுக்கணுன்னா எடுத்துங்கன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாரு. அப்போ ஏதோ ஒரு கோபத்தில் அவர் தரமாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அதை தாண்டி நீங்கள் பயன்படுத்திட்டு அவர் 3 செகண்டுக்கு 10 கோடி கேட்குறாருன்னா அது எப்படி தவறாக இருக்க முடியும்? இன்னொன்று, சினிமாவில் வந்து இவ்வளவு செகண்டுக்கு இவ்வளவு தான் கேட்கணும்னு ஏதாவது இருக்கா? இதே நயன்தாரா வந்து 10 கோடி சம்பளம் கேட்குறாங்களே ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு. 10 நாள் கால்ஷீட் கொடுப்பாங்க அதிகபட்சம். இந்த 10 நாளுக்கு நீங்கள் 10 கோடி கேட்கும் பொழுது 3 செகண்டுக்கு அவர் 10 கோடி கேட்டால் என்ன தப்பு? அதனால் அந்த பணம் 3 செகண்டுக்கு 10 கோடியாங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த படத்தில் நாங்கள் இவ்வளோ உழைச்சிருக்கோம், எங்களுக்கும் அதில் உரிமை இருக்குது, ஒரு படைப்பாளியாக எங்கள் சுதந்திரத்தை நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு நீங்கள் அதை கொடுங்கன்னு வாதம் பண்ணுறது வேறு. 3 செகண்டுக்கு இவ்வளோ கேட்டால் எப்படின்னா கேட்க தான் செய்வாங்க. ஓகே. இப்போ அந்த 3 செகண்டுக்கு அவ்வளோ கேட்டதெல்லாம் எதுவுமே தப்பு இல்லை. அது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நயன்தாரா வந்து சம்பாதிக்க தானே போகிறாங்க, நீங்கள் என்ன சும்மாவா நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து காசுக்காக தானே பண்ணுறீங்க அப்படின்னு சில பேரும். இருந்தாலும் இன்னொரு சைடு வந்துட்டு நீ வந்துட்டு நடிகர்ன்றதை நிரூபிச்சிட்டையா, இளையராஜா மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் தனுஷமும் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லைங்க, கமர்ஷியல் இல்லை. இப்போ இது வந்து இலவசமாக அவங்க நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுக்குறாங்க, அல்லது வேறு ஏதோ மக்கள் பார்க்குற ஒரு சேனலில் கொடுக்குறாங்க. எங்கள் கல்யாணத்தை எளிய மக்களும் பார்க்கணும்,
நாங்கள் குறிப்பிட்ட பேரை தான் வந்து அங்கே வர வச்சுருந்தோம். ஆனால் தமிழ்நாடே என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கு, கேரளா என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கு, அப்போ எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நான் அந்த ஓடிடி கொண்டு போய் கொடுக்குறேன், இலவசமாக நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டா மொத்த கூட்டமும் நயன்தாராவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். நீங்களே அந்த படத்தை 18 கோடிக்கு விற்கிறீங்க, அப்போ அதை வாங்கி நான் பாக்கெட்டில் வச்சுப்பேன், நான் உங்கள்கிட்ட ஒரு பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? இப்போ நீ ஒரு வியாபாரம் பண்ணும்பொழுது அவரும் ஒரு வியாபாரம் பண்ண தானே செய்வார். அதனால் தனுஷ் இந்த விஷயத்தில் தனுஷ் மீது எந்த தவறுமே இல்லை. ஆக்சுவலாக நேற்று வந்து அந்த நெட்ஃப்ளிக்ஸில் அந்த சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, அவங்களோட இது வெட்டிங் இது பார்த்தீங்களா சார்? அது எப்படி? பார்த்தேன். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் ஆக்சுவலாக அதை வேறு மாதிரி கற்பனை பண்ணியிருந்தேன். முக்கியமாக அதை கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணுறாருன்னொன்னே அது வந்து வெறும் டாக்குமெண்ட்ரியாக இருக்காது, அதை தாண்டி அதில் ஒரு பொய்டிக்னஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அது பார்த்திங்கன்னா ரொம்ப ராவான ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்த பல டாக்குமெண்ட்ரிகளின் இன்னொரு வடிவமாக இருந்துச்சு. ஆனால் நல்ல வேலையாக அங்கொன்றும் இங்கொன்றுமா ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை இதில் தென்பட்டுச்சு. முக்கியமாக விக்னேஷ் சிவன் சொல்லும் பொழுது எங்கள் காதலுக்கு பிறகு ஒரு மீம்ஸ் ஒன்று வந்திருந்தது. அதை பார்த்தோன்னே நான் வந்து அந்த மீம்ஸ் அவர் சொல்கிறாரு, என்ன மீம்ஸ்? நாகூர் பிரியாணி வந்து உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கணும்னா அதை மாற்ற முடியாதுன்னு போட்டு இவங்க 2 பேர் போட்டோவையும் போட்டு ஒரு மீம்ஸ் யாரோ போட்டிருக்கான். அதை சொல்கிறார், சூப்பர் ஸ்டார் ரஜினியே ஒரு காலத்தில் பஸ் கண்டக்டராக இருந்தவர் தான், பஸ் கண்டக்டராக இருந்தவர் சூப்பர் ஸ்டாராக மாறும்பொழுது நான் ஏன் அதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ அந்த இடம்லாம் கொஞ்சம் ஹியூமராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நயன்தாரா அவர் அடிக்கிறது, அப்புறம் கொசு இருக்குதுன்னு சொல்கிறது, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. இல்லைன்னா சுத்தமாக ராவாக இருந்திருக்கும் அது. இப்போ டாக்குமெண்ட்ரியுடைய ஃபார்மேட்டே அப்படி தான் இருக்கணும். ஆனால் இது ஒரு காதல் தொடர்பான விஷயங்கும்போது அதில் இன்னும் கொஞ்சம் சுவையாக சொல்லியிருக்கலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் தனி. ஓகே சார், அந்த 10 கோடி விஷயம் என்னதான் ஆச்சு? அவங்க கொடுத்தாங்களா இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? தனுஷ் விட மாட்டார், ஏன்னா படத்தில் அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படப்பிடிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட பல காட்சிகளை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. உள்ளபடியே படத்துலேருந்து எடுத்தாங்களான்னா இல்லை, படத்துலேருந்து ஒரு கிளிப்பிங்ஸை எடுத்தால் இன்னும் ஸ்ட்ராங்காக தனுஷ் வந்து கேஸ் போட்டால் நின்றுடும். பட்டு நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த மேக்கிங் வீடியோ தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது பயன்படுத்துறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு நாளைக்கு கோர்ட்டில் அவங்க வாதாடும் பொழுது தீர்ப்பு யார் பக்கம் போகணும்னு நமக்கு தெரியாது. பட் தனுஷ் இதை சும்மா விட மாட்டார். ஓகே சார், இப்போ அந்த போஸ்ட் வந்து நயன்தாரா போட்டிருந்தாங்களே, அதுக்கு வந்துட்டு ஆக்ட்ரஸ் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் தனுஷ் கூட நடிச்ச எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எல்லாருக்குமே வந்துட்டு தனுஷ் மேலே ஏதோ ஒரு கோவம் இருக்குது, தனுஷ் கூட வந்துட்டு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க சப்போர்ட் பண்ணதுக்கும் தனுஷ் கூட ஏதாவது பிரச்சனை இருக்குன்றது அர்த்தமா சார்? நிச்சயமாக இருக்கும். இல்லாமல் வந்து நயன்தாராவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, இப்போ இதே கேரளாவில் வந்து ஹேமா கமிட்டி பிரச்சனை வரும்பொழுது நயன்தாரா இறங்கி யாருக்காவது சப்போர்ட் பண்ணாங்களா? அவங்கள பொறுத்தளவுக்கு தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, முக்கியமாக விக்னேஷ் சிவன் உண்டு. அதை தாண்டி உயிர் உலகு, இதோட அவங்க உலகம் முடிஞ்சுது. இன்னொருத்தனுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னா நான் வந்து குரல் கொடுப்பேன் அப்படிங்கிறது அவங்க அகராதியிலே கிடையாது. அவங்கள வச்சு படம் எடுத்த பல தயாரிப்பாளர்கள் ப்ரொமோஷனுக்கு வாங்கமான்னா வரமாட்டாங்க, அக்ரிமெண்ட்லேயே எழுதுறாங்க நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து சினிமாவுக்காக கவலைப்படுவதும் பல பேரை கூட்டு சேர்ந்து தம் பக்கத்தில் இழுத்து தனுஷை எதிர்க்க வைப்பதும் எல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இப்போ வந்துட்டு சுசித்ரா வந்துட்டு தனுஷை வச்சு நிறைய இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. தனுஷ் மேலே அவங்களுக்கு என்ன கோவமோ தெரில, அவங்க பேசுகிறத பார்த்தா நிறைய பேர் மேலே அவங்களுக்கு கோவம் இருக்க மாதிரி வந்து தெரியுது. இப்போ தனுஷ் சாரை பற்றி அவங்க நிறைய பேசுகிறாங்களே சுசித்ரா, ஒருவேளை நயன்தாரா தான் இவங்க பேசினா ஸ்ட்ராங்காக இருக்கும், நிறைய மக்கள் கவனிப்பாங்க அப்படின்றதுனால இவங்கள பேச வைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க மக்கள்லாம். அது உண்மையாக இருக்குமா? இல்லை, அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஏன்னா இப்போ நீண்ட காலமாக அவங்க தனுஷை வந்து கார்னர் பண்ணுறாங்கங்கிறது வேறு. ஆனால் இந்த இஷ்யூவில் அவங்க வந்து ரொம்ப டேரிங்காக இறங்கி அடிக்கிறாங்க. தனுஷ் மீது அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 180 பெண்கள் வந்து தனுஷால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தனுஷ் நடித்ததே 50 படம் தான் இல்லையா? இதில் எப்படி 180 பெண்கள் உள்ளே வந்தாங்கன்னு தெரில. அம்மா நடிகைகள்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கலாம் அவங்க சொல்கிறாங்க. கேட்கவே நமக்கு பகிருங்குது. பட்டு இந்த திரைத்துறையில் நிறைய இருட்டு விவகாரங்கள் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக ஒருத்தர் பேசணும் அப்படின்னா ரொம்ப அசிங்கப்பட்டு போகும் டோட்டலாக. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இவங்களை வந்து இந்த நேரத்தில் இவ்வளவு ஃபோர்ஸாக இவங்க இறங்கி அடிக்கிறதுனால ஒருவேளை நயன்தாரா இவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடுமோ
அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எல்லாருக்கும் இருக்குது. ஒரு சைடு வந்துட்டு நம்ம இந்த கங்குவாவோட ட்ரெய்லர் லான்ச் மியூசிக் ஏதோ ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு நம்ம பேசியிருந்தோம். அப்போன்னு பார்த்து டிவிக்கு ஒரு மாநாட்டு வச்சுட்டாங்க, அதனால் இந்த பக்கம் நிறைய கவனிக்கலன்ட்டு. இப்போவும் இந்த கங்குவா பற்றி நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தபோது நயன்தாரா விக்னேஸ்வரன் பிரச்சனை வந்து இதை மூடி மறைச்சிருச்சு. ஆனால் சுசித்ரா நான் மறைக்க மாட்டேன்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அதை தோண்டி எடுத்துகிட்டு வந்து பேசினாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ்லாம் வந்து பார்த்தேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க பேசாமல் விட்டுருந்தா ஓரளவுக்கு மக்களே அதை மறந்துருப்பாங்களோ? இல்லை, சுசித்ரா பேசுகிறத விட்டுருங்க, ஜோதிகாவே திரும்ப உள்ளே வந்து அதை எடுத்து கொடுத்துட்டாங்களே. அதை பற்றி டாக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக அமைங்கிருச்சு. ஒரு நாள் 2 நாள் பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்க, டக்குன்னு இந்த பக்கம் நயன்தாரா இஷ்யூ வந்தோடனே எல்லாம் இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. அந்த பக்கம் படத்தை அமைதியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். திடீர்னு ஜோதிகா வந்து ஒரு லெட்டரை வெளியிட்டு அதை தொடர்ந்து மீண்டும் சர்ச்சை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை அவங்க தவிர்த்திருக்கலாம். ஓகே சார், இப்போ இந்த விக்னேஷ் சிவன் நயன்தாரா விஷயத்தில் வந்துட்டு பொலிட்டிக்கலாக நிறைய ப்ரெஷர் வந்து தனுஷ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களும் வெளியே வந்திருக்கு. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இல்லை, தனுஷுக்கு பொலிட்டிக்கலாக ப்ரெஷர்லாம் கொடுக்க முடியாது. வேணா ஒரு ரிக்வஸ்ட்டாக வேணா பேசியிருக்கலாம். சார் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி யாராவது அவர்கிட்ட பேசியிருந்தா கூட அவர் வந்து என்ன நடந்ததுங்கிறத உங்களுக்கு விளக்கியிருக்கலாம். அவ்வளோதான் இதில் நடந்திருக்குமே தவிர, தனுஷ் மாதிரி ஒரு பெரிய நடிகருக்கு நீங்கள் அரசியல் அழுத்தம் கொடுக்க முடியாது. அது வந்து எந்த விதத்திலும் அவர் அதுக்கு மசிய மாட்டார்ல. ஸோ அது தெரிஞ்சே இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால் மேக்ஸிமம் அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்குறேன். ஓகே சார், இன்னொரு சைடு மீம் கிரியேட்டர்ஸ் தான் வந்துட்டு இல்லாத விஷயத்த கூட ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நம்ப வைக்கிற அளவுக்கு நிஜமான மீம் போடுற மாதிரி போடுறாங்க. அதில் வந்துட்டு ஒரு மீம் நான் ஒன்று பார்த்தேன். தனுஷ் வந்துட்டு சிம்பு கிட்ட சொல்கிறார், சிம்பு உங்களுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நயன்தாராவை பழி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை? இப்படி வந்துட்டு இவ்வளோ இதுவாக பண்ணணும் அப்படின்றது தனுஷ்க்கு எப்படி தோணுச்சு நயன்தாரா கிட்ட இந்த மாதிரி பண்ணணும்? இல்லைங்க, அவர் பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய படம் இவங்க லவ் பண்ணுற காலகட்டத்தில் அவர் வந்து பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கார் ஒரு பக்கம். இந்த பணத்தில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அது எவ்வளோ கோபம் வரும் ஒரு ஆளுக்கு. இன்னொன்று, இந்த பல ஹீரோக்களை பொறுத்தளவுக்கு நாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேற ஒருத்தன் உள்ளே வர்றதே தாங்க மாட்டாங்க. இப்போ அவனை என்ன பண்ணலாங்கிறது தான் அவங்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ஒரு காதல் ஜோடி, அதுவும் அவர் படத்துலேயே லவ் ஸ்டார்ட் ஆகி அப்படி ஓடிட்டுருக்காங்கன்னா அவரால் எப்படி அதை தாங்கிக்க முடியும்? அந்த கோபம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்ல. அப்போ இன்றைக்கி சந்தர்ப்பம் வரும்பொழுது இறங்கி அடிக்கிறார். இவ்வளோ காலம் காத்திருந்தாருன்னு கூட வச்சிங்களேன். இந்த சந்தர்ப்பத்துக்காக அவர் இவ்வளோ நாளாக காத்திருந்தார், இதை கிடச்சிது வச்சு செஞ்சுட்டாருன்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை. இல்லை சார், ஆல்ரெடி வந்துட்டு பல பிரச்சனைகள் தனுஷ் மேலே வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது சுச்சி லீக்ஸ்க்கு அப்புறமா நிறைய விஷயங்கள். இப்போ தனுஷ் யாருக்கு டிவோர்ஸ் ஆனாலும் என்ன ஏன்டா பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் பண்ணதும் அது கூட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அவர் யோசிச்சு பண்ணுறாரா இல்லை தெரியாமல் ஏதாவது பண்ணிடுறாரா? இல்லைங்க, சினிமாவில் வந்து எப்போ இந்த மாலை நேர பார்ட்டிகள் நடக்குதோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் சைமல்டேனியஸாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும் கூடவே. அது எங்கேயாவது ஒரு இடத்துட்ட பயங்கரமாக வெடிக்கும் அல்லது வெடிக்காமல் போயிடும். இன்றைக்கி இந்த பார்ட்டிகளில் இன்வால்வ் ஆகாத நடிகர்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1-2 பேரை தான் சொல்லலாம். பாக்கி ஆல்மோஸ்ட் எல்லாரும் அப்படியே கூட்டமாக கூடி தான் இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சுச்சி லீக்ஸ் வந்த பிறகு எல்லாருமே உஷாராயிட்டாங்க. ஐயோ போய் நம்ம மொத்தமாக மாட்டிக்கிட்டோமே, இனிமேல் இது வேண்டான்னு சொல்லி தனித்தனியாக ஒரு 5-5 பேராக அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் சேர்த்துக்கிட்டு அப்படி சாயங்காலத்தில் உட்காரது, அரட்டை அடிக்கிறது, இப்படி போயிட்டுருக்கு. பார்ட்டி பப் கலாச்சாரம் சென்னை வரைக்கும் வந்துருச்சு. நீங்கள் இரவு நேர பப்புகள் இங்கே நிறைய இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே நடிகைகளும் வர்றாங்க, இன்னும் நிறையா சினிமா அல்லாத பீப்புளும் வராங்க. ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல கேதர் ஆகும்போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தானாக வந்து சேர்ந்துக்கும். ஸோ அப்படியெல்லாம் சேர்றது தான் இந்த பிரச்சனை. ஸோ இதில் வந்து ஏற்படுகிற சின்ன சின்ன ஈகோக்கள் தான் இந்த அளவுக்கு பெருசாக வெடிக்குது. ஓகே சார், நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.